லக்ஷ்மி செராமிக்ஸ் நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். ஆல் டாப் பிராண்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல. லக்ஷ்மி செராமிக்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ரீட்டைலர். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். சமையல் கேஸ், பெட்ரோல் தட்டுப்பாடு என வதந்தி வேகமாக பரவி வருகிறது. இதை தடுக்க தமிழக பாஜக தலைவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்காதது அக்கட்சி தொண்டர்களிடம் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. 2 வாரங்களாக ஈரான் இஸ்ரேல் இடையே போர் நீடித்து வரும் நிலையில் கடந்த 9ஆம் தேதி சமையல் கேஸ் தட்டுப்பாடு என தமிழகத்தில் வதந்தி பரவியது. இதை திமுகவினரும் அதன் கூட்டணி கட்சிகளும் பெரிதுபடுத்தினர். மத்திய பாஜக அரசும் பிரதமர் மோடியும் நிலைமையை சமாளிக்க தேவையான முன்னேற்பாடுகளை செய்யவில்லை, அதனால் மக்கள் அவதிப்படுகின்றனர் என செய்தி பரப்பினர். இதையடுத்து மக்களிடம் பதற்றம் தொற்றிக் கொண்டது. ஒரே நேரத்தில் பல லட்சம் பேர் சமையல் கேஸ் சிலிண்டருக்காக பதிவு செய்தனர். உடனுக்குடன் கேஸ் சிலிண்டர் விநியோகம் செய்வதில் சிரமம் ஏற்பட்டது. ஆனால் சமையல் கேஸ் சிலிண்டர், பெட்ரோல், டீசலுக்கு எந்த தட்டுப்பாடும் இல்லை. வதந்தி காரணமாக ஒரே நேரத்தில் மக்கள் குவிந்து தேவையை விட அதிகமாக பெட்ரோல், டீசல் வாங்குவதாலும் சமையல் கேஸ் முன்பதிவு செய்வதாலும் செயற்கையாக தட்டுப்பாடு உருவானது. இதன் உண்மை நிலையை மக்களுக்கு தெளிவுபடுத்த தமிழக பாஜக தலைவர்கள் எந்த முயற்சியும் எடுக்காததால் அக்கட்சி தொண்டர்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லை, நானே ஒரு டீலர் தான் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சமாளிப்புக்காக கூறினாலும் மேற்காசிய போரால் அச்சப்பட வேண்டாம் என திருச்சியில் பிரதமர் மோடி பேசியதை கூட பாஜகவினர் மக்களிடம் கொண்டு சேர்க்காதது வருத்தம்தான் என பாஜகவினர் புலம்புகின்றனர்.